இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு தெரில. ஆனால் எதனால இந்த நம்பர்ஸ் மாறி இருக்குன்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸாக டீம் ஏ பின்னு சொல்லி மாற்றி மாற்றி இந்த நாட்டை ஆண்டு புதுசாக எதுவும் நம்மளுக்கு நல்லது பண்ணிட மாட்டாங்களான்னு நினைக்கிறப்போ யாராச்சும் புதுசாக வருவாங்க. அவங்கள நம்பி நம்ம ஓட் பண்ணி கடைசி அவங்களும் வர முடியாமல் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாமல் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக ஒருத்தர் கத்துன்னு கத்தி தமிழ் தேசியத்தை பற்றி அவ்வளோ பேசி சரி ஓகே அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போமே, அவருக்கும் இங்கே இருக்க பாதி பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கடைசி அவராலே வர முடியாமல் சரி ஓகே லாஸ்ட் ஹோப்பா நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் வரும்போது அவருக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பார்ட்டிஸ் எவ்வளோ பேர் அவர் ஆதரிச்சிங்க, வார்த்தையில் சொன்னீங்க, யாருமே ரியலாக ஆதரிக்கலை, யாருமே ரியலாக வெல்கம் பண்ணல. இன்னைக்கு நம்பர் மாறினதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் பீப்புளையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால, நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பசங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால, க்ரௌடு சேருது சினிமாக்காரன் க்ரௌடு தானே சேரும் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் ஆன ஒருத்தர் நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ விஷயத்தில் அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம், நல்லது பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரியல் சேலஞ்ச் எங்கே தெரியுமா? இவ்வளோ நாள் போராடி கடைசியாக வின் பண்ண அந்த 100+ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே புதுசு, யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர ஒரு சிலரை தவிர யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உங்கள் கையில் கம்ப்ளீட் பீப்புள் நாட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணணும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். ரெஸ்பெக்ட் பீப்புள் சப்போர்ட்.